என்னோட வீடியோஸ் பார்க்குற என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து என் அம்மாக்கிட்ட இவ என்ன எப்போ பார்த்தாலும் இது பண்ணேன் அது பண்ணேனே வீடியோ போடுறா, வேறு ஏதாவது கான்டென்ட்டாக கொடுக்க மாட்டாளா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு வந்து என் அம்மா வந்து சொன்னாங்க. அது கேட்கும்போது எனக்கு செம்ம கோவமாயிட்டு, என்ன கான்டென்ட்னா என்ன டான்ஸ் ஆட சொல்கிறாங்களா அப்படின்ட்டு வந்து கத்துனேன். பட் தென் அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கும் போது உண்மையாகவே என்னோடய விலாக்ஸ் எல்லாம் அப்படி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு, நார்மலான விலாக் மாதிரி பார்க்காம இந்த வீடியோவை பாட்காஸ்ட் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோவில் என்னோடய விலாக்ஸ் பற்றி நான் எதனால் விலாக்ஸாக பண்ணுறேன், எனக்கு விலாக்ஸ் பண்ண இன்ஸ்பிரேஷன் என்ன, இப்போ ஏன் நான் விலாக்ஸ் பண்ணாமல் இருக்கேன், விலாக்னாலே அதில் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் வேல்யூ ஜெனரேட் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை டைம் பாஸ்க்கு விலாக்ஸ் பார்க்கலாமா, அந்த மாதிரி எனக்கு வந்து இருந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நானே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். அகாராவோட இந்த கிராண்ட் எக் பாய்லர் அண்ட் பூச்சர் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒரே டைமில் 8 எக்ஸ் வந்துட்டு பாயில் பண்ணிக்க முடியும், இல்லைனா வந்துட்டு 4 எக்ஸ் வந்துட்டு அட் அ டைமில் வந்து பூச் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த பிளாக் கலர் கொடுத்துருக்க பிளேட்டை வச்சு நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இல்லை இட்லி அந்த மாதிரி ஊற்றுறோனாலும் ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம எக்ஸை வந்துட்டு 3 மோட்டில் வந்து பாயில் பண்ண முடியும், சாஃப்ட், மீடியம் அண்ட் ஹார்ட். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில் வந்துட்டு வருது, ப்ளஸ் ஆல்சோ ஹீட்டிங் பிளேட் இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபுட் கிரேட் டிரான்ஸ்பரண்ட் டாப் கவரோட வருது. இதில் இந்த மெஷரிங் கப்போடு வருது. நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பாயில் பண்ணணுமோ, இப்போ சாஃப்ட் பாயில்னால் 35 ml, மீடியம் பாயில்னால் 55 ml, ஹாட் பாயில்னால் 120 ml. இதே பூச்டு எக்ஸ்னாலும் 120 ml வந்துட்டு வாட்டரை இதில் நம்ம மெஷர் பண்ணி அந்த பிளேட்டில் வந்து ஊற்ற வேண்டியதான். அடுத்து எக்ஸ் பாயில் பண்ணும்போது இந்த மெஷரிங் கப் கீழேயே வந்துட்டு பியர்சிங் பின் வந்துட்டு வருது. இந்த மாதிரி எக்கை வந்து பியர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும் போது கரெக்டாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து எக் வந்து பாயில் ஆகிடும். அதே போல் இந்த எக் பாய்லர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஒன்ஸ் வந்துட்டு அந்த நம்ம வாட்டர் போர் பண்ணியிருக்க வாட்டர் எல்லாமே வந்துட்டு எவாப்ரேட் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். நம்மளால் வந்து ஆஃப் பண்ணுங்கிற பயமும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்லேயே நமக்கு அட்டாச்மெண்ட் மாதிரி இந்த போச்சிங் ட்ரே வந்துட்டு வருது. இதுலேயே நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸும் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எக் பாயிலிங் ட்ரே அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த வாட்டர் மெஷரிங் கப், இது எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்து வருது. இதோட பவர் வந்துட்டு 500 வாட்ஸ் தான். எக்ஸ் வந்துட்டு ரொம்பவே குயிக்காக நாம் வந்துட்டு ஊற்றின வாட்டர் எவாப்ரேட் ஆனோடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆஃப் ஆகிட்டு, அதே போல் பியர்ஸ் பண்ணியிருந்ததுனால எந்த கிராக்குமே இல்லாமல் சூப்பராக வந்து பாயில் ஆகிட்டு. இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் அந்த ஹீட்டிங் பிளேட்டில் வந்து ஒரு வெட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணிட வேண்டியதான். கொரியன் ஸ்டைலில் சாஃப்ட் எக்ஸ் பண்ணணும், இல்லை போச்ட் எக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒரு பெரிய அடிஷன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பராக வந்து ஹாட் எக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. எந்த ஒரு பீஸ் ஆஃப் கான்டென்ட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணாலும் அதுலேருந்து ஏதாவது ஒரு விதமான வேல்யூ வந்துட்டு அதை ஜெனரேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டூம் ஸ்க்ரோலிங்க்கு தான் வந்துட்டு வழிவகுக்கும். டூம் ஸ்க்ரோலிங்னால் அது ரொம்ப நம்ம யோசிக்காமல் ஜஸ்ட் உட்காந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு மைண்ட்லேயே அதை பற்றி ஒன்றுமே பதியாது, டைம் தான் ஜஸ்ட்டு வேஸ்ட் ஆகும். வேல்யூங்கிற போது நிறைய பேர் இந்த ப்ரொடக்டிவிட்டி பற்றி பேசுகிறவங்க அந்த மாதிரி உள்ள வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது நம்ம வந்து கற்றுக்கணும், அதுலேருந்து வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கணும், மணி மேக்கிங் டிப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஜெனரிக் ஃபார்ம் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நிறைய விலாக்ஸில் வந்து இந்த ஹவுஸ் மேக்கர்ஸ் அதோட விலாக்லாம் வந்து எப்படி நம்ம லைஃப்பை வந்து ஈஸியாக கொண்டு போகலாம், ஒரு நாள்லேயும் நமக்கு நிறையா அந்த ஹேக்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும்போது அதுவுமே ஒரு பீஸ் ஆஃப் வேல்யூ தான். ஈவன் மோர் இந்த விலாக்ஸ்லேயே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, அன்ஸ்பான்சர்ட் ஆப்வியஸ்லி. அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, அது வந்து அவங்க லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, இல்லை ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூங்கிறது இட்ஸ் அ ப்ரைஸ்லெஸ் திங் அட் திஸ் டைம். ஏன்னா நமக்கு எது வந்துட்டு கொலாப், எது வந்துட்டு கொலாப் இல்லாமல் ஹானஸ்டான ரிவ்யூங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஈவன் தட் இஸ் அ பீஸ் ஆஃப் வேல்யூ தட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் அ கான்டென்ட். எனக்கு பேசிக்கலாக இப்போ கொஞ்ச நாளாகவே நான் போடுற விலாக்ஸில் நான் இது பண்ணேன் அது பண்ணேங்கும் போது அதுலேருந்து என்ன வேல்யூ வந்து க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நத்திங். அதனால் நான் வந்துட்டு அதுக்காக நான் பண்ணாமலும் இருக்க முடியாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆல்சோ எல்லா வீடியோவுமே இந்த மாதிரி நம்ம மூளைக்கு தீனி போடுற மாதிரியே எல்லா விலாகுமே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு 5 விலாக் இருக்குன்னா 2 விலாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 3 விலாக் வந்து ஜஸ்ட் கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அல்கரிதம்மை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான பேசிஸில் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதை வந்துட்டு நான் லாங் ஃபார்மாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஷார்ட் ஃபார்ம் வந்து பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதே நேரத்தில் அது நிறைய வியூஸ் லைக் என்கேஜ்மெண்ட் நிறைய பீப்புளையும் போய் ஈஸியாக அது வந்து ரீச் ஆகுது. அதே நேரத்தில் எனக்கு வந்து அந்த கில்ட்டுமே லாங் ஃபார்மில் போயிட்டு எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஷார்ட் ஃபார்ம் இஸ் ஜஸ்ட் அதில் நான் போடுற எஃபர்ட்டும் கம்மி, அதில் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அண்ட் இட் இஸ் த
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நான் வந்துட்டு இந்த லாங் ஃபார்ம் கான்டென்ட் வந்து ரொம்ப எடுக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். நான் விலாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா, நான் மற்றவங்களோட விலாக்ஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாதிரி சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் டே டு டே லைஃப்பில் நமக்கு இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி காமாக இருக்கும். தமிழ் விலாகிங் ஸ்டைலில் வந்துட்டு பவானி விலாக்ஸ், அப்புறம் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் ஒர்க்கிங் விமன் விலாக், அவங்க 2 பேர் விலாக்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்துட்ருப்பேன். அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காமான ஒரு சென்சேஷன் இருக்கும். சரி, அதை பார்த்து தான் எனக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. நம்மளும் பண்ணலாமே, இது மாதிரி என்னாலே பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யூகே பேஸ்டு யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட விலாக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வி ஆர் நாட் வியர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பட் அதை ஏன் நான் கண்டினியூஸாக பண்ணலை அப்படின்னா, ஆப்வியஸ்லி நான் விலாக்னு சொல்கிறது வந்துட்டு லாங் ஃபார்ம் விலாக்ஸ் தான் வந்து சொல்கிறேன், மினி விலாக்ஸ் வந்து சொல்லலை. லாங் ஃபார்ம் விலாக்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த தமிழ் பேஸ்டு யூடியூபர்ஸில் நம்ம பார்த்தோன்னா, வெதர் தே ஆர் மேரீட் ஆர் அன்மேரீட், மோஸ்ட் ஆஃப் த விலாக்ஸ் வந்துட்டு ஹோம் மேக்கிங் சுற்றியே இருக்குது. சமைக்கிறது, சாப்பிட்றது, வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறாங்க, அந்த சுற்றியே இருக்குது. அது நான் தப்புன்னு சொல்லலை, பட் தட் இஸ் நாட் மீ. பட் அதையே நான் பார்த்து கன்சியூம் பண்ணுறப்ப என்னோடய விலாகுமே அந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டைலே போயிட்டு ஐ டோன்ட் ஆஸ்பயர் டு பிகம் அ ஹோம் மேக்கர். இல்லை வந்துட்டு எனக்கு ஹோம் மேக்கிங் பற்றி என்னென்னு தெரியவும் தெரியாது. நான் வீடியோவில் காட்டுற எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். இது வந்து எங்கள் அம்மாவுக்குமே முக்கால்வாசி விஷயம் தெரியாது. நானே யூடியூப் பார்த்து தான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லுவேன். நான் சொன்ன இந்த யூகே பேஸ்டு விலாக் சேனல்ஸ்லலாம் எப்படின்னா, மோஸ்ட்லி அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களோட புக்ஸ் படிக்கிறது, அவங்க மோஸ்ட்லி இந்த புக்ஸ் பற்றி, ஜேர்னலிங் பற்றி, மென்டல் ஹெல்த் பற்றி, இந்த மாதிரி ஜஸ்ட் டே இன் மை விலாக், இல்லை வந்துட்டு வீக் இன் மை லைஃப், அந்த மாதிரி விலாக்ஸ் தான். பட் அதில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வரும். ஸோ எனக்குமே அதை வந்து ஒரு பேஸ் மாதிரி வச்சு அது மாதிரி தான் எனக்கு க்ரியேட் பண்ணணும்னு ஆசை. லைக் இப்போ நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒர்க்கிங் விமனாக என்னோடய லைஃப்பில் நல்லாயிருக்கும், அதை நான் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளஸ் ஆல்சோ என்னோடய எஜுகேஷன் சைடுமே நான் வந்துட்டு என்னோடய விலாக்ஸில் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. பட் அது நான் படிக்கிறதே இப்போ கொஞ்ச நாளாக விட்டுட்டேன். ஸோ எனக்கு அந்த ஆசை இருக்கிறதுனால, பட் அந்த இப்போது நான் இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஐ எம் ஸ்டேயிங் இன் அ ஹாஸ்டல். ஆப்வியஸாக எனக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இல்லை மூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு நிறைய விஷயங்கள் காட்டுறதுக்கு. அதே நேரத்தில் இப்போது வந்துட்டு என்னோடய ஸ்டடி வந்துட்டு கொஞ்சம் நான் வந்து ரொம்பவே படிக்கிறது இல்லை. முன்னாடி படிச்சுட்டு இருந்த அளவுக்கு கூட இப்போ படிக்கிறதே இல்லை. படிக்கிறதுனா புக்ஸ் படிக்கிறத பற்றி மட்டும் இல்லை, மோஸ்ட்லி இந்த என்னோடய சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் சப்ஜெக்ட்ஸ்லேயும் நான் நிறைய படிச்சுட்ருப்பேன். இப்போ எதுவுமே நான் தொடுறதே இல்லை. பட் தட் இஸ் ஹூ ஐ ஆம். இப்போ அது வந்துட்டு நான் வந்துட்டு நானே பண்ணாமல் இருக்கும்போது ஜஸ்ட் டு மேக் அ விலாக், எதையாவது நான் டெய்லி பேசிஸில் பண்ணுறத வந்து இப்போ காட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஹோம் மேக்கர் ஸ்டைலில் வந்துட்டு போயிடுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு இந்த வேல்யூ ஜெனரேஷன் ஃப்ரம் பீஸ் ஆஃப் கான்டென்ட் பற்றி இப்போ முன்னாடி சொல்லும் போது அதுலேருந்து ஏதாவது வேல்யூ கிடைக்கணும் நமக்கு ஆப்வியஸாக. பட் அந்த வேல்யூங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மென்டலி நமக்கு ஒரு காம்னஸ், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கொடுக்குதுன்னா அதுவுமே நான் வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் வேல்யூவாக தான் பார்க்குறேன். இப்போது ரீசெண்ட் டேஸாக என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லையுமே சரி, இல்லை நிறையா நான் ஃபாலோ பண்ணுற நிறையா யூடியூபர்ஸுமே சரி, டோன்ட் கன்சியூம் தீஸ் டைப் ஆஃப் வீடியோ அப்படின்ட்டு என்னோடய ஃபேவரட்டான ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விலாக் நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்னு டெய்லி வீடியோ போடுறாங்க, மினி விலாக்லேயே அதை கவர் பண்ணுறாங்க, அதில் நம்ம எல்லாருமே அதானே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது எனக்கு வந்து 100% ஐ அக்செப்ட் வித் தட். பட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு நம்ம கோ த்ரூ பண்ணுறது தான் இன்னொருத்தவங்களும் கோ த்ரூ பண்ணுறாங்க. வீட்டுக்கு வீடு வாசல் படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே டெய்லி லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமும் இருக்குது, அதையும் தாண்டி தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிற போது இட் ஃபீல்ஸ் ரியலி கிரேட். இதை வந்துட்டு சும்மா ஒரு பீஸ் ஆஃப் ஒரு சும்மா டைம் பாஸுக்கு பார்க்குறது வந்துட்டு ஒரு சில பேருக்கு, ஏன்னா எல்லா கான்டென்ட்டுமே எல்லாருக்குமே வந்துட்டு செட் ஆகாது, வைப் ஆகாது ஆப்வியஸாக. பட் ஒரு சில பேருக்கு அது வந்து கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகுறவங்க, கனெக்ட் ஆகுறாங்க, என்னோடய வேவ் லென்த்துக்கு செட் ஆகுறவங்க தான் வந்து என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ். என்னோடய வீடியோஸ்லேருந்து வந்துட்டு யூ ஆர் நாட் அலோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கடத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு டார்கெட் ஆர் எய்ம். பட் அதை நான் பண்ணுறேன், நான் எவ்வளோ நல்லா பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியல.
ஆல்சோ நம்மளோட கெப்பாசிட்டிக்கு மீறி விஷயங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை டெலிவர் பண்ண முடியாமல் தவிப்போல். அது வந்துட்டு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பேஸ்டில் லாங் ஃபார்மை விட ஷார்ட் ஃபார்முக்கு வந்துட்டு என்னோடய சேனல் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வரும். லாங் ஃபார்ம் வந்துட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டுமே $1 கூட வராது. $1 கூட வரலைன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மேக்கிங் தட் புட்டிங் இன் தட் மச் எஃபர்ட் அண்ட் மேக்கிங் அ வீடியோ. ஸோ அப்படி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வாட் ஐ டிட் இஸ் எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்துட்டு கொலாப் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய லாங் ஃபார்ம் வீடியோவில் சொல்கிறேன், ஷார்ட் ஃபார்ம் இல்லை. ஸோ அப்போ ஒரு கொலாப்னு வந்துட்டு உள்ளே வரும்போது நமக்கு வந்து டைம்லைன் உண்டு, டெட்லைன் உண்டு. அதுவுமே நம்ம கொலாப் வந்துட்டு நமக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடமும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அந்த கொலாப் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 minutesலேயே வந்துடணும், ஃபஸ்ட்டு 1 minute ஸ்டார்ட் ஆகிடணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ அப்போ வந்துட்டு அது ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆகிட்டு. ஏன்னா நான் இப்போ வந்துட்டு ஒரு ஜனவரி ஆர் ஈவன் டிசம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா என்னோடய லாங் ஃபார்ம் வீடியோ எல்லாத்துலேயுமே ஒரு ஆட் இருக்கும். ஐ எம் ரியலைசிங் இந்த வீடியோலையுமே ஒரு பீஸ் ஆஃப் கொலாப் இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ ஆட், இட் இஸ் அ கொலாப், விச் மீன்ஸ் அவங்க வந்து ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்க, நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரிவ்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு பட் ஆனால் பண்ண முடியாமல் தவிக்கும் போது ஜஸ்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே எந்த ஒரு வேல்யூவுமே இல்லாமல் அந்த வீடியோ நம்ம வந்து லைவ் எடுத்துகிட்டு போகணும் அந்த பிராண்டுக்காகவேன்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டான எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குது, ப்ளஸ் நான் ஹாஸ்டலில் இருக்கேன், எனக்கான வேலைகள்லாம் இருக்குது. அதுக்கு நடுப்புற 3 days நான் ஒரு வீடியோ, அவ்வளோ பெரிய வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து நான் ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே பெரிய டாஸ்க். ஷார்ட் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது லாங் ஃபார்ம் இஸ் பிட் டிஃபிகல்ட். ஸோ அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணதுனால அதை பண்ணியே தான் ஆகணும். பட் ஆனால் எனக்கு அதுக்கான டைமோ எனர்ஜியோ சுத்தமாக இல்லை. பட் அதை நான் மீறி பண்ண ஒரு பேர்ன் அவுட் மாதிரி ஆகிட்டு, ஒரு லாங் ஃபார்ம்னாலே ஒரு வெறுப்பு மாதிரி ஆகிட்டு, மேபி அந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான கேப்புமே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க், கான்டென்ட் க்ரியேஷனுங்கிறது. ஸோ ஜஸ்ட் டு ஃபில் இன் த டைம், நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் ஒரு கொலாபுக்காக எதையோ ஒன்று போட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கொலாபே இல்லாமல் ஒரு 4 to 5 வீடியோஸ் நேச்சுரலாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கேன். பட் எந்த ஒரு டைம் லைனுமே இல்லை, எனக்காக தோணும் போது தான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்துட்டு லாங் ஃபார்ம் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஐ ரியலி லவ் யூ ஆல் பீப்புள். பட் வந்துட்டு இதுதான் என்னோடய சுச்சுவேஷன். இதை சொல்கிறதுக்காகவே நான் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ வந்து இப்போ பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் அதை கடந்து போகிறதுக்கும் எனக்கு முடியல. ஏன்னா நிறைய பேர் என்னையும் மதித்து என் வீடியோவையும் ஒரு பொருளாக மதித்து அதை வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வீடியோஸுங்கிறப்ப விலாக்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கா இல்லை வந்துட்டு அது சும்மா ஒரு மைண்ட்லெஸ்ஸான ஸ்டஃப் மாதிரி தான் தெரியுதா? ஏன்னா இப்போது வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் வந்துட்டு யூடியூப்பில் போடுற அதே வீடியோஸ் தான் இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணுவேன். பட் என்னோடய ஆடியன்ஸ் வந்துட்டு அப்படியே இங்கேயும் அங்கேயும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இங்கே வந்துட்டு நல்லா ஒரு பாசிட்டிவான கம்யூனிட்டி இருக்குது. மோஸ்ட்லி விமன் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் அதுவே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நிறைய கேட்குறது, இல்லை இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்குறது, இல்லை கிரிட்டிசிசமே வந்துட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வேயில் வந்துட்டு இருக்குது. பட் அதே இன்ஸ்டாகிராமில் அதே வீடியோஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லாவே இல்லை, உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா, போர் அடிக்குது, பாடி ஷேமிங் பண்ணுறது, என்னோடய இடுப்பு பெருசாக இருக்குது, தின்னுட்டே இருக்கீங்க, தீனி பண்ணாரம் போகிற அப்படின்ட்டு ஒரே வீடியோஸுக்கு அப்படியே போலர் ஆப்போசிட்டாக இருக்குது யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு. உண்மையாகவுமே என்னோடய விலாக்ஸ்லாம் வந்துட்டு ஏதாவது வேல்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், இல்லை இதில் இந்த வீடியோஸ்லேருந்து நான் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதை வந்து காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த யூடியூப் கம்யூனிட்டி அட்லீஸ்ட் என்னோடய பேஜை வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். டூ ஹெல்ப் மீ வித் தட். தேங்க்யூ.